விஜயும், காவேரியும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீக்கா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மகாநதி அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரிய இந்த மாரி அக்ரீமெண்ட்ல வந்து காவேரி கிட்ட சைன் வாங்குனது வந்து டிவோர்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாரி காவேரியும் பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்னது தான் உண்மை. டிவோர்ஸ்க்காக தான் நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நம்பி காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு குழப்பத்திலயும், கவலையிலயும் இருக்காங்க. விஜய விட்டுட்டு நம்ம எப்படி வாழப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கவலையிலேயே பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து இருப்பாங்க. ஆனா, இது வந்து ஒரு விஜய் வந்து விளையாடுற ஒரு கேம் அப்படிங்கிற விஷயம் வந்து காவேரிக்கு இப்ப வரைக்குமே தெரியாது. காவேரி, விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரியோட ஃபேமிலி இவங்க எல்லாமே வந்து குமரனோட ஃபங்ஷன வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியும், விஜயும் வந்து கார்ல போயிட்டுருக்கப்ப நெறையா விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. எங்கேயாச்சும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வெண்ணிலா இருக்கால்ல, வெண்ணிலாவ பார்த்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா, சிடு சிடுன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து என்னதான் ரொமான்டிக்கா காவேரி கிட்ட பேசினாலும் கூட, காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க. அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு முடிவாயிருச்சுல்ல. அதுக்கப்புறம் ஏன் என்னமோ லைஃப் லாங் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க மாரி இந்த மாரிலாம் என்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய பார்த்து கேட்பாங்க. ஓ! நீ அந்த விஷயத்த நெனச்சு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்கியா? சரி, சரி நல்லா மூஞ்ச தூக்கி வச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு காவேரி கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாரு. இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும். இந்த மாரி லாயர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து சரி, சரி லாயர வெயிட் பண்ண சொல்லுங்க. இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கணுமோ, அங்க எல்லாத்துலயுமே வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரிய வந்து கார ஆஃபீஸ்க்கு விடுக்க அவரு, அங்க போய் சின்ன வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குழப்பத்தோடயே ஆஃபீஸ்க்கு கார எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் லாயரும், விஜயும் வந்து கேபின்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து லாயர் கிட்ட இந்த மாரி காவேரி கிட்ட டிவோர்ஸ்க்காக தான் அவ கிட்ட சைன் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அப்டிங்கிற எல்லா விஷயத்தையுமே லாயர் கிட்ட சொல்லிட்டு, நீங்களும் அந்த மாரி கொஞ்சம் நேரம் நடிங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாரி லாயரும் நடிப்பாரு. இந்த மாரி காவேரிய வந்து கேபின்குள்ள வர சொல்லிட்டு, இதுல வந்து சைன் பண்ணுங்க. இந்த மாரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிரலாம். இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சார் அப்டின்னு சொல்லிட்டு லாயர் வந்து விஜய் கிட்ட சொல்வாரு. இத கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப உண்மையிலேயே டிவோர்ஸ்க்காக தான் நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க போல அப்டின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நெனைப்பாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிய பார்த்து, "காவேரி இந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுல மட்டும் நீ சைன் போட்டீன்னா எல்லாமே ஓகேவாயிரும்" அப்டின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாரு. காவேரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அவரே முடிவு எடுத்துட்டாரு நம்ம வேணான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நம்ப பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியும் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ல வந்து சைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து காவேரி பண்ற விஷயத்தலாம் நெனச்சு மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரி வந்து டாக்குமெண்ட்ல சைன் போட்டுட்டு, "இது எல்லாமே முடிஞ்சிருச்சுடா, இன்னும் எதுலயாவது போடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல அவ்வளோதான். இனிமே எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் கெடைச்சிரும். நீயும் ஹாப்பியா இருக்கலாம், நானும் ஹாப்பியா இருக்கலாம். இனிமே நீ உன் லைஃப உனக்கு பிடிச்ச மாரி வாழலாம் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்வாரு. உடனே விஜயும் காவேரி கிட்ட இந்த மாரி ஆமாமா, இனிமே யார் லைஃப்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெண்ணிலா கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு கேபினை விட்டு வெளிய போயிருவாங்க. உடனே விஜய் வந்து என்ன நினைப்பாருன்னா, இவளுக்கு நம்ம மேல உள்ள கோவத்தோட வெண்ணிலா மேல நம்ம வச்சிருக்க பாசத்துல உள்ள பொசசிவ்னஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாரு. சரி, இந்த மாரி கேம் விளையாடுறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதே மாரி காவேரிய வந்து அலைய வச்சு அவள ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லா உண்மையும் சொல்லி காவேரிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ குடுக்கணும். அப்ப வந்து காவேரி முகத்துல உள்ள சந்தோஷத்த பார்க்கணும். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ள பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, காவேரி வந்து சைன் போட்ட அந்த ஒரு கவலையில இந்த மாரி விஜய் வந்து நம்மள டிவோர்ஸ் பண்ண போறாரு. இனிமே நம்ம விஜய் கூட இருக்க மாட்டோம். அந்த மாரி ஒரு கவலையில பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட கூட சொல்லாம, சாப்பிடவும் இல்லாம காவேரி வந்து நடந்தே வீட்டுக்கு போவாங்க. காவேரி வந்து வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு ரூம்ல போய் அப்படியே அழுவாங்க. அழுததுக்கப்புறம் இனிமே வந்து விஜய் கூட இல்லாத லைஃப்ப என்னால கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே முடியல. இனிமே எதுக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்? இருந்து என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா யோசிப்பாங்க. என்னதான் இது வந்து ஒரு
கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் கூட, என் ஃபேமிலிக்காக நான் விஜய வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கூட, நான் விஜய் கூட உண்மையான ஒரு லைஃப்ப வந்து கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோட உண்மையான லவ்வ வந்து அவருக்கு சொல்லியிருக்கேன். அவரும் வந்து என்னைய லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனச்சிட்டுருக்கேன். அந்த மாரி தான் கொஞ்ச நாளா எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தான் எனக்கு புரியுது, அந்த மாரி எதுவுமே இல்ல. இந்த மாரி எப்போதும் போல நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃபாவே விஜய விட்டு நான் போறேன். அதே மாரி எங்க 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நெனச்சிட்டுருப்பாங்க. கண்டிப்பா விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்து கண்டிப்பா இந்த ஜென்மத்தில என்னால வாழவே முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என் மனசு ஃபுல்லா விஜய் மட்டும் தான் இருக்காரு. அந்த இடத்துல கண்டிப்பா இன்னொருத்தர்னால என்னைக்குமே வர முடியாது. என் உயிர் இருக்க வரைக்கும் இந்த மனசு ஃபுல்லா விஜய்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நெனச்சுக்கிட்டு ரொம்பவே இந்த விஷயத்த நெனச்சு அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து கேபின்லேருந்து வெளிய வந்தோனே காவேரிய வந்து தேடுவாரு. எங்க காவேரிய காணோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பயே கிளம்பி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க. என்ன கிளம்பி போயிட்டாளா அப்படின்னு சொன்னோனே, கார் வெளிய இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. கார் வந்து வெளிய தான் இருக்கும். அப்புறம் எப்படி காவேரி போனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணுவாரு. காவேரி பார்த்தீங்கன்னா, விஜய் கால் பண்றத பார்த்துட்டு ரொம்பவே அழுகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயோட காலையும் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து கண்ண தொடச்சுட்டு நேரா வந்து கிச்சனுக்கு போவாங்க. கிச்சனுக்கு போய் பால வந்து காய்ச்சி ஒரு கிளாஸ்ல வந்து பால எடுத்துட்டு நேரா ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு வந்து இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த வாழ்க்கை, இந்த மனசு, இந்த உயிர் எல்லாமே வந்து விஜய்க்காக தான் நான் தியாகம் செய்ய போறேன். இனிமே விஜய் இல்லாத ஒரு லைஃப்ல நான் கண்டிப்பா இருக்கணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே மாட்டேன். இனிமே நான் இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வந்து அந்த பால்ல பீரோல வச்சிருந்த அந்த தூக்க மாத்திரைய வந்து எடுப்பாங்க. எடுத்து அத வந்து பால்ல கலந்துருவாங்க. கலந்துட்டு அந்த நிமிஷம் பார்த்து விஜய் வந்து அத்தன கால் பண்ணுவாரு. அப்படியுமே எடுக்கவே மாட்டாங்க காவேரி. அந்த தூக்க மாத்திரை கலந்த அந்த பால பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு ரொம்ப நேரமா அழுதுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் டோசேஜ் போட்டனால காவேரிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்படியே கீழயே படுத்து தூங்கிருவாங்க. சரி காவேரி என் மேல உள்ள கோவத்தினால தான் ஃபோன எடுக்காம இருப்பா. அதுவும் சாப்பிடாம கூட ஏன் கிளம்பி போனா என்ட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே அங்க தாத்தா வந்து உட்காந்துருப்பாரு. தாத்தா வந்து விஜய பார்த்து, "என்ன விஜய் காவேரி வந்து முன்னாடியே வந்துட்டா, நீ இப்ப தான் வர" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல தாத்தா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதான் எனக்கு லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு காவேரி வந்து முன்னாடியே போயிட்டா. சாப்பிடவும் இல்லையா, சரி முன்னாடியே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அனுப்பிச்சு விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லுவாரு. "சரி தாத்தா நான் போய் காவேரிய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போவாரு. உடனே தாத்தா வந்து, "இருப்பா காவேரி இப்ப தான் பால் காய்ச்சி எடுத்துட்டு போனா. சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் குடிச்சிருப்பா போல. குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பா. நீ அவர டிஸ்டர்ப் பண்ணாத. கொஞ்ச நேரம் கழிச்சு போ. அவ தூங்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்வாரு. "ஓ! அப்படியா? சாப்பிட வேண்டியது தானே தாத்தா. சாப்பிடுற டைம்ல எதுக்கு அவ பால்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்டு, "சரி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் சாப்பிடட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டயே வந்து விஜயும் உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தாவும் விஜயும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுமே இந்த மாரி சாப்பிட வராதனால, "என்ன காவேரி வந்து இன்னும் சாப்பிட வராம இருக்கா? டைம் என்ன ஆச்சு?" நான் வந்து சரி அவ வந்தோனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் வராம இருக்காளே! இவ்ளோ நேரம் தூங்க மாட்டாளே தாத்தா எப்போதுமே. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போன விஜய் வந்து கதவ தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெட்ல வந்து காவேரி இருக்க மாட்டாங்க. "காவேரி, காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கூப்பிட்டுக்கிட்டே விஜய் வந்து ரூம்குள்ள போவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து கீழ வந்து மயங்கி விழுந்த மாரி கிடப்பாங்க. "காவேரி, காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்திக்கிட்டு காவேரிய போய் தூக்குவாரு. "என்னாச்சு காவேரி உனக்கு? ஏன் கீழ படுத்துருக்க? ஏன் கீழ படுத்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே எழுப்பி எழுப்பி இது பண்ணுவாரு. ஆனா காவேரி பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு பால் கிளாஸ் கிடக்கும். அதுவும் இல்லாம பக்கத்துல மாத்திரையும் கீழ வந்து கொட்டி கிடக்கும். அந்த மாத்திரை என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது, அது வந்து ஒரு தூக்க மாத்திரை அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியும். தூக்க மாத்திரைய குடிச்சிட்டு தான் காவேரி வந்து இந்த மாரி மயங்கி கிடக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோனே விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருவாரு. தலையில அடிச்சுக்கிட்டு, "ஐயோ! ஐயோ! நான் விளையாட்டுக்கு பண்ண விஷயத்துல இப்படி ஒரு விபரீதமா ஆயிரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல காவேரி. நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் விளையாடுறேன்னு கூடவா உனக்கு தெரியல? நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நினைச்சா நான் உன் கூட விளையாண்டுருக்கவே மாட்டேன். நான் அப்பயே உண்மைய சொல்லியிருப்பேனே காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா தலையில அடிச்சுட்டு ரொம்பவே அழுகுவாரு. "எப்படி காவேரி உனக்கு என்னை விட்டுட்டு போக தோணுச்சு? இந்த மாரி ஒரு விஷயம் நீ எப்படி பண்ணலாம்? நான் வந்து உன்ட்ட விளையாண்டேன். நீ இது உண்மைன்னு இப்படி நினைச்சுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே! நீ இல்லாம எப்படி நான் வாழுவேன்? நீ தாண்டி என் உயிரே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய பத்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் காவேரிய வந்து தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய தூக்கிட்டு போவாரு. இதுதான் அடுத்து வர எபிசோட்ல நடக்க போற கதை. காவேரியும் விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமோஷனல் டச்சோட தான் அவங்க 2 பேரும் வந்து சேர போறாங்க. இந்த மாரி தான் டைரக்டர் வந்து கதைய வந்து கொண்டு வருவாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கதைய லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.